ஓகே. இதில் பெர்ஃபரேட்டட் அல்சர் பெர்ஃபரேட்டட் அல்சர்ஸ்லேருந்து பார்ப்போம். பெர்ஃபரேட்டட் அல்சர்க்குன்னு பார்த்துப்போம். இதில் பார்த்தோம்னா பெர்ஃபரேட்டட் அல்சர் ஆஃப் த ஸ்டொமக் அண்ட் த duodenum. அனம்னிசிஸ் பார்த்த மாதிரி இருந்தால் 70-80% ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் பெப்டிக் அல்சர் டிசீஸை தான் இருக்கும். 10-15% வந்து சைலண்ட் ஆகிக்க போகுது. அதாவது அவங்களுக்கு நோ ப்ரேயர் சின்ட்ரம் முன்னுக்கு வந்துட்டு ஒரு சின்ட்ரமும் பெரும்பாலும் இருக்காது. எல்டர்லி பார்த்தமாக இருந்தால் இது எல்டர்லி தான் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்குது. என்எஸ்ஐடிஎஸ் யூசர்ஸ் தான் கூட வரும். பெயின் சின்ட்ரம் நைஃப் லைக் நம்ம பார்த்தோம் எபிகாஸ்டிக் பெயின் கத்தியோட குத்துற மாதிரியும் அந்த பெயின் பேஷண்ட் ஸ்டில் லை இன் ஸ்டில் அண்ட் எஃப்ரைட் டு ப்ரீத் டீப்லி. அதாவது நம்ம தெரியும் டீப்பாக ப்ரீத் பண்ணாங்கன்னு செய்யும் அந்த ப்ரெஷர் சேஞ்சஸாலேயும் கம்ப்ரெஸ் ஆகிறதாலேயும் என்ன நடக்கும், நமக்கு பெயின் கூட வரும். பேஷண்ட் மே இனிஷியலி லோக்கலைஸ் த ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின். ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின், அதாவது ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் தான் பெயின் அவங்க முதல் கண்டுபிடிப்பாங்க. இஃப் ஃப்ளூயிட் ட்ரெக்ஸ் டவுன் ரைட் பராகோலிக் கட்டர் மிமிக் கோலிசிஸ்டைட்டிஸ். அப்போ இது வந்து கோலிசிஸ்டைட்டிஸ் என்ன செய்யும், மிமிக் பண்ணும். லோவர் குவாட்ரண்ட் பெயின்டை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி. differential diagnosis acute pancreatitis இல்லையான்னு பார்த்து எலிவேட்டட் amylase ஓ நோ ஃப்ரீ ஏர் இதை வச்சு நம்ம செய்யலாம். இப்படி இருந்தால் நம்ம acute pancreatitis சொல்லுவோம். மர்ஃபி சைன் பாசிட்டிவ் அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ஸில் எல்லாம் கோல்ட் ஸ்டோன் இருந்தால் acute cholecystitis இருக்க போகுது. acute pancreatitis என்ற பெயின் வந்து மைக்ரேஷன் ஆகும். pancreatitis என்ற ஃபெஸ்ட்டுக்கு பெயின் வந்து உம்பிளிக்கல் ஏரியாவில் தொடங்கி அது பிறகு என்னையும் 4 to 6 ஹவர்ஸுக்கு பிறகு ரைட் அப்போ லோ குவாட்ரண்ட் பெயினாக மாறும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அண்ட் இசிஜி சேஞ்சஸ் இருக்கணும். புல்மரி எம்போலிசமோ நிமோனியாவும் டிஃப்ரெண்ட்டாக டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஆப்ரேஷன்ஸ் சிம்பிள் க்ளோஷர் ஓ மென்டல் ஓ கிரஹாம் பேச்சஸ் செய்வோம். இதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் த மோஸ்ட் கேசஸ். லெப்ரோஸ்கோபிக் ஓப்பன் சிம்பிள் க்ளோஷர். Definitive surgery like vagotomy, pyloroplasty, enterotomy. If the patient is only stable or 11-12 மணி நேரத்துக்குள்ள பெர்ஃபரேஷனோட வராங்கன்னு செய்யலாம். நோ சிவியர் பெரிட்டோனைட்டிஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரானிக் or refractory peptic ulcer disease இருக்க டைமில் definitive surgery செய்யலாம். ரிசெக்ஷன் ஓ கேஸ்ட்ரெக்டோமி, ஃபுல்லாக ஸ்டொமக்கே வந்து வெளியே தூக்கி எறிகிறேன்டா rarely done for the perforation unless giant ulcers or suspicious for the cancer or massive tissue destruction. சொல்லுவோம். கேஸ்ட்ரோடியூடனல் ப்ளீடிங், முன்னே பார்த்தோம் ப்ளீடிங்கை பார்த்த மாதிரி இருந்தால் பெப்டிக் அல்சர் டிசீஸ் வந்து 50-60% கொண்டு வரும். எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ், மெலோரி வெய்சர் டியர், varices, tumors, and these kind of causes gastroduodenal bleeding கொண்டு வரும். சிவியாரிட்டி கிளாசிஃபிகேஷனை பார்த்தமாக இருந்தால் நமக்கு மைல்டு, மொடரேட் அண்ட் சிவியர்னு சொல்லுவோம். மைல்டு, மொடரேட், சிவியர். மைல்டில் பார்த்தோம்னா இருந்தால் ஹீமோக்ளோபின் 100க்கு மேலே இருக்க போது ஸ்டேபிள் வைட்டல்ஸ் இருக்க போகுது. இதே இது 80-100 ஹீமோகுளோபின் போயிட்டு, அதாவது டெக்கிகார்டியா, மைல்டு ஹைப்பர்டென்ஷன் இருக்குமா வேண்டாம், அது மொடரேட்னு சொல்லும். சிவியர்ண்டா 80 குறைஞ்சிட்டு ஷாக், ஒலிகூரியா, கன்ஃபியூஷன் வந்தால் சிவியர் கேஸ்ட்ரோடியூடனல் ப்ளீடிங் ஆகிக்க வாய்ப்பு. கிளினிக்கல் we can see hematemesis, vomiting with blood, ground coffee, bleeding, ground coffee, vomiting, melena, hematosia if massive bleeding, signs of hypovolemia, tachycardia, hypotension, cold, clammy skin. Differential diagnosis, swallowed blood, epistaxis, lower GI bleed, hematosia usually lower but can be upper in massive, lung hemoptysis, frothy alkaline lung hemoptysis இருந்தால்.
ட்ரீட்மெண்ட் ரெசிசிட்டேஷன் ஐவி ஃப்ளூயிட்ஸ் என்ன பிளட் லாஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஹைப்போவாலிமிக் ஷாக்கை தடுக்கிறதுக்காக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் செய்வோம். இப்போ டார்கெட் ஹீமோக்ளோபின் அதாவது மொடரேட் ரேஞ்சுக்கு அனிமியா அந்த ரேஞ்சுக்கு வர டைமில் நம்ம பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணலாம். இது பிளட் லாஸ் கிளாசிஃபிகேஷன் அடிப்படையில் செய்வோம். கிளாசிஃபிகேஷன் 3, 4 எல்லாம் டெஃபினிட்டிவ் இண்டிகேஷன் ஃபார் த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். Medical treatment like proton pump inhibitors, high dose proton pump inhibitors, octreotide if the varicella suspected in the octreotide use பண்ணுவோம். Endoscopic injection, epinephrine, thermal coagulation and mechanical clips யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். ஸ்டாப் ப்ளீட் பண்ணுவோம். சர்ஜிக்கல் இஃப் எண்டோஸ்கோபி ஃபெயில் ஆன சர்ஜிக்கலை பற்றி யோசிப்போம். இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி ஃபெயில் ஆஃப் எண்டோஸ்கோபிக் ஹிமோஸ்டேசிஸ் 2 attempts ட்ரை பண்ணியும் அது இல்லை ரீப்ளீடிங் ஆகுதாமன்னா நம்ம சர்ஜரிக்கான இண்டிகேஷனாக போகும். ரீகரண்ட் ப்ளீடிங் ஆஃப்டர் இனிஷியல் சக்ஸஸ், மெசிவ் ஹீமோரேஜ் வித் ஹீமோடைனமிக் இன்ஸ்டேபிலிட்டி, பெர்ஃபரேஷன் ப்ளஸ் ப்ளீடிங் 2 காம்ப்ளிகேஷன் சேர்ந்திருக்க டைமில் நம்ம சர்ஜரி பண்ணுவோம். பைலோடியோடினல் ஸ்டினோசிஸ் இதை முன்னையும் பார்த்தோம். இதில் மிச்ச விஷயங்கள் அதாவது கிளினிக்கலி பார்த்தோமா இருந்தால் வாமிட்டிங் ஆஃப் த அன்டைஜஸ்டட் ஃபுட் என்ற டைஜஸ்ட் பண்ணுறது பிரச்சனையாக இருக்க போகுது. often fermented or foul smelling அதாவது eaten hours or day ago. foul smelling vomiting இருக்க போகும் மெயினாக. ரிலீஃப் ஆஃப்டர் வாமிட்டிங் அதாவது வாமிட்டிங் வாரது வாமிட்டிங் பண்ணது பிறகு பெயின் வந்து ரிலீஃப் ஆகிரும் பைலோடியோடினல் ஸ்டெனோசிஸில். ஏண்டா ஒப்ஸ்ட்ரக்ஷன் தானே பெயினுக்கு காரணமாக. வெயிட் லாஸ், டீஹைட்ரேஷன் கிளினிக்கலி பார்க்கலாம். ஸ்டேஜஸ் நம்ம முன்ன பார்த்தோமா, கம்பன்சேட்டட் ஸ்டேஜ், சப் கம்பன்சேட்டட், டீகம்பன்சேட்டட் ஸ்டேஜ் சொல்லுவோம். கம்பன்சேட்டட் ஸ்டேஜில் பார்த்தோமா இருந்தால் ஒகேஷனல் வாமிட்டிங், நார்மல் எலக்ட்ரோலைட்ஸ். சப்கம்பன்சேட்டட் ஸ்டேஜில் டெய்லி வாமிட்டிங், வெயிட் லாஸ், மைல்ட் டீஹைட்ரேஷன் இருக்கும். டீகம்பன்சேட்டட் ஸ்டேஜில் ப்ரொஃப்யூஸ் வாமிட்டிங், எக்ஸ்ஹோஷன், சிவியர் மெட்டாபாலிக் டிஸ்டர்பன்ஸை பார்க்கலாம். குஸ்மால் சிண்ட்ரம் பார்த்தோமா இருந்தால் டியூ டு சிவியர் ஹைப்போக்ளோரிமிக் மெட்டாபாலிக் அல்கலோசிஸ் அதாவது ஹைப்போக்ளோரிமிக் மெட்டாபாலிக் அல்கலோசிஸ் காரணமாகவும் ஹைப்போகலீமியா காரணமாகவும் நமக்கு குஸ்மால் சிண்ட்ரம் வரதுக்கு வாய்ப்பு. அல்கலோசிஸ் இன்க்ரீஸ் த கல்சியம் பைண்டிங் டு த அல்புமின். அப்போ அல்கலோசிஸ் அதாவது ஒரு நிமோனிக் சண்டிகை அப்படின்னா அப்புறம் வாமிட்டிங் வந்து அல்கலோசிஸை தான் கொண்டு வரும். ஏனது வாமிட்டிங் பண்ணுற டைமில் H+Cl- எல்லாம் வெளியே போகுதானே. அப்போ HClன்றது அசிட் நிறைய வெளியே போனால் அல்கலோசிஸ் இப்படி ஒன்று யோசிக்கலாம். அப்படி இல்லைண்டா இன்னொன்று வாமிட் பண்ணுறது எப்படி எடுக்க, அப்போ அல்க் வாமிட் பண்ணுற சத்தமே அல்க் தான். அப்போ அல்கலோசிஸ் அப்படி யோசிக்கலாம் சொல்கிறேன். இப்போ அல்கலோசிஸ் நடந்து என்ன செய்யும், கால்சியம் அல்கலோசிஸ் இன்க்ரீஸ் த கால்சியம் பைண்டிங் டு த அல்புமின். அப்போ கால்சியம் அல்புமினோட நிறைய பைண்ட் ஆகிறதால ஹைப்போகால்சிமியா, கால்சியம் அளவு என்ன செய்யும், கால்சியம் அளவு குறைஞ்சிடும், ஆல்புமினோட பைண்ட் ஆகிடும். இந்த ஹைப்போகால்சிமியா என்ன செய்யும்னா மசில் டெட்டானி இப்போ கால்சியம் வந்து மசிலுக்கு போகிறது குறையிறதால கார்போபிடல் ஸ்பாசம் கொண்டு வரும், அதோட செய்சரும் வரும். ட்ரீட்மெண்ட் அதாவது தான் நம்ம குஸ்மால் சிண்ட்ரம் சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோம்னா என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஆல் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ப்ரீஆப்ரேட்டிவ் என்ஜி டீகம்ப்ரெஷன் செய்யணும் கட்டாயம். ஏண்டா வாமிட்டிங் கூட இந்த ஆஸ்பிரேஷன் வாரத்துக்கு வாய்ப்பு, ஆஸ்பிரேஷன் நியூமோனியா. ஐவி சேலைன் ப்ளஸ் கேசிஎல் ஏண்டா சிஎல் K+Cl- எல்லாம் நிறைய நேஷம் போதும் நமக்கு வெளியாக போகுது, அதோட அல்கலோசிஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக கொடுப்போம். கம்பன்சேட்டட் வேகோட்டோமி ப்ளஸ் பைலோரோபிளாஸ்டி செய்யலாம் கம்பன்சேட்டட் ஸ்டேஜில். சப் கம்பன்சேட்டட் ஸ்டேஜில் வேகோட்டோமி ப்ளஸ் பைலோரோபிளாஸ்டி ஓ ஆண்டரெக்டோமி செய்வோம். டீகம்பன்சேட்டட் ஸ்டேஜில் ஒன்றும் வழி இல்லாத டைமில் கேஸ்ட்ரெக்டோமி செய்வோம். பில்ரோத் 1 or பில்ரோத் 2 சர்ஜரி செய்யலாம். Because the pylorus is too scared or deformed by the plasty, nutritional support அதாவது total parental nutrition may be needed for the pre-operation. Stenosis equal to vomit acid vomiting and stenosis மெயினாகவே.
அது என்ன செய்யும், அல்கலோசிஸுக்கு வழிவகுக்கும். அல்கலோசிஸ் செய்யும், கல்சியம் லோ ஆக்கும். கல்சியம் லோ ஆக்கினா டெட்டானி வரும். இப்படி வர டெட்டானியத்தை நம்ம சொல்லுவோம் குஸ்மோல் சிண்ட்ரம். குஸ்மோல் சிண்ட்ரம். குஸ்மோல் சிண்ட்ரம். குஸ்மோல் சிண்ட்ரம். ZES, Zollinger-Ellison syndrome. Zollinger-Ellison syndrome எத்தியோபேத்தோஜெனசிஸ் பார்த்தோமா இருந்தால் இது ஒரு கேஸ்ட்ரினோமா, அதாவது நியூரோ எண்டோக்ரைன் டியூமர். நியூரோ எண்டோக்ரைன் டியூமர். இந்த நியூரோ எண்டோக்ரைன் டியூமர் செக்ரீட்ஸ் த எக்ஸசிவ் கேஸ்ட்ரின். அப்போ இந்த இந்த இடத்துல என்ன வரப்போகுது, கேஸ்ட்ரோமா. இது ஒரு டியூமர். இந்த டியூமர் என்ன செய்ய போகுது, ஏற்கனவே நமக்கு நிறைய HCl சுரக்கிறதுக்கு ஆக்களிக்காங்க. அதோட இவங்கள் நினைவாங்க நிறைய கேஸ்ட்ரின் என்ன செய்வாங்க, உற்பத்தி செய்வாங்க. கேஸ்ட்ரின் உற்பத்தி செய்யறா இன்னொரு மறைமுகமான அர்த்தம் என்ன, HCl அளவை கூட்டுவாங்க. HCl அளவு கூட்டினோம்னா நமக்கு அசிட் அளவு கூடிடும். இது வந்து என்னையும் சிவியர் ரீகரண்ட் மல்டிபிள் அல்சர்ஸை உருவாக்கும். சிவியர் ரீகரண்ட் மல்டிபிள் அல்சர்ஸை உருவாக்க போகுது. 20 to 25% associated with men 1 என்ற இந்த ஜீன் அசோசியேஷனில் வர பிரச்சனை ஆகிக்க போகுது. மல்டிபிள் எண்டோக்ரைன் நியோபிளாசியா டைப் 1, பேராதைராய்டு, பிட்யூட்டரி அண்ட் பேங்க்ரியஸ் ஆகிக்க போகுது. கிளினிக்கல் சிவியர் ரிஃப்ராக்டரி பெப்டிக் அல்சர் டிசீஸ் அறியும். அல்சர் இஸ் ஏடிபிக்கல் லொகேஷன். வளமையான ஏடிபிக்கல் லொகேஷனுக்கு டிஸ்டல் டுவர்டினமோ ஜுஜுனம்லாம் இருக்கும். வளமையாக ப்ராக்சிமல் டுவர்டினம்லாம் இருக்க போகுது டுவர்டினல் அல்சர். ஆனால் இங்கே இப்போ டிஸ்டல் டுவர்டினமில் இருக்கும், ஜுஜுனமில் கூட இருக்கும். டயரியா பார்த்தோம்னா அசிட் inactivates pancreatic enzymes, so damage the intestinal lining, so அது வந்து டயரியா ஃபார்ம் ஆகும். கம்ப்ளிகேஷன் perforation, bleeding and stricture formation. டயக்னோசிஸ் ஃபாஸ்ட். சீரம் கேஸ்ட்ரின் பார்த்தோமா இருந்தால் சீரம் கேஸ்ட்ரின் வந்து 1000க்கு மேலே இருக்கும். 1000க்கு மேலே இருக்க போகுது. செக்ரிட்டின் ஸ்டிமுலேஷன் டெஸ்ட் பண்ணமாக இருந்தால் கேஸ்ட்ரின் லெவல்ஸ் ரைஸ் பேரடாக்சிக்கலி ஆஃப்டர் செக்ரிஷன் இன்ஜெக்ஷன். அப்போ செக்ரிஷன் இன்ஜெக்ஷன் போட்டது பிறகு கேஸ்ட்ரின் லெவல் வந்து என்ன செய்யணும், கூடிடும். வளமையாக செக்ரிட்டின் இன்ஜெக்ஷன் போட்டோன்னே கேஸ்ட்ரின் அளவு என்னையும் கட்டுப்படுத்தப்படும். ஆனால் இங்கே வந்து கேஸ்ட்ரின் உற்பத்தி பண்ணப்படுகிறது இந்த டியூமர் ஆளுன்றதால டியூமர் அதுக்கு சப்ரஸ் ஆகாமல் கேஸ்ட்ரின் அளவு கூடுவது நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு டெஃபினிட்டிவ் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். லோக்கலைசேஷன் சிடி எம்ஆர்ஐ எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் சொமாட்டோஸ்டேட்டின் ரிசெப்டர் சின்டிகிராஃபி செய்யலாம். ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹை டோஸ் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் டு கண்ட்ரோல் த ஆசிட். சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் ஆஃப் த கேஸ்ட்ரினோமா இஃப் லோக்கலைஸ்டு. நமக்கு இஆர்சிபி பண்ணி பார்க்கும், எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த லோக்கலைஸ் பண்ணது கேஸ்ட்ரோமா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ரிசெக்ஷன் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இஃப் மென் 1 ஓ மெட்டாஸ்டாட்டிக் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான் செய்யலாம். டோட்டல் கேஸ்ட்ரெக்டமி இஸ் ரேர்லி டன் நவ் டியூ டு த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் குட் ப்ரோக்னோசிஸ். Zillions of gastrin means Zollinger-Ellison syndrome is the zero healing ulcers. ஹீல் ஆகவே மாட்டேன் அந்த அல்சர்ஸ் ப்ளஸ் டயரியா என்ற நம்ம என்ன செய்யணும், இந்த சிண்ட்ரம் பற்றி யோசிக்கணும். Gastroduodenal bleeding, endoscopic classification, Forrest classification and hemostasis methods. Gastroduodenal bleeding, the reason for the bleeding and the endoscopic classification பார்த்தோமா இருந்தால் அது சொல்லுவோம் நம்ம ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நம்ம முன்னே பார்த்துதான், அதாவது வெரி சிம்பிள் 1 2 3. இதில் 1ல் AB, 2ல் AB, ABC and 3. இது வந்து லோ ரிஸ்க். அப்போ இது பிரச்சனை இல்லை, ஏன்னா க்ளீன் பேஸ், அப்போ ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. 1 and 2லையும் பார்த்தோம்னால் இது மூணுமே வந்து பிரச்சனையான ஆக்கள், ஹை ரிஸ்க். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரியாக செய்ய வேணும். இவங்க 3 பேரையும் வந்து நேரலாம்
கன்சர்வேட்டிவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி விஷயத்தை முடிக்கலாம். அதாவது 1Aன்னு சொல்கிறது arterial bleeding, spurting arterial bleeding. 1Bன்னு சொல்கிறது oozing bleeding. 2Aன்னு சொல்கிறது visible vessels, non bleeding ஆனால் விசிபிளாக வெசல் இருக்குது, அடுத்த கட்டம் என்னையும் உடனே ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆகுது வாய்ப்பு இருக்குது. 2Bன்னு சொல்கிறது adherent clot, அதே மாதிரி நல்லா ஒட்டிக்க clots. 2Cன்றது ஃப்ளட் பிக்மெண்டட் ஸ்பாட், 3 வந்து க்ளீன் பேஸ். அப்போ நம்ம 1 2லையும் 1ல் ஃபுல்லாகவே 2ல் ஏக்கும் ஹை ரிஸ்க். ஸோ சர்ஜரியாக அதுக்கு சர்ஜிக்கல் ஹீமோஸ்டேசிஸ் தான் பண்ணுவோம். எண்டோஸ்கோபிக் ஹீமோஸ்டேசிஸ் மெத்தட், அதாவது இன்ஜெக்ஷன், தெர்மல், மெக்கானிக்கல், என்டோபிக்கல், இந்த வகையில் நம்ம என்ன செய்யலாம், எண்டோஸ்கோபிக் மெத்தடில் வந்து ஹீமோஸ்டேசிஸ் பண்ணலாம். முதலாவது விஷயம் இன்ஜெக்ஷன், அதாவது எஃபினெஃப்ரின் யார், அவங்க வேசோகான்ஸ்ட்ரிக்டர்ஸ், இவங்களை யூஸ் பண்ணுறது. யூஸ்வலி கம்பைன் வித் another மெத்தட், இன்னொரு மெத்தடோட என்ன செய்கிறது, கம்பைன் பண்ணுறது, வேசோகான்ஸ்ட்ரிக்ஷன் செய்யலாம். Thermal mean bipolar congestion, heat probes or organ plasma coagulation. அந்த தேர்மல் ப்ரோபை வச்சு செய்கிறது, ஒரு வெசலை வந்து ஹீமோஸ்டாசிஸ் பண்ணுறது. மெக்கானிக்கல் த்ரூ த ஸ்கோப், டிடிஎஸ் கிளிப்ஸ் அடிச்சுடுவது, ஓவர் த ஸ்கோப் கிளிப்ஸ், ஓடிஎஸ்சின்னு சொல்லுவோம். கிளிப்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபார் த விசிபிள் வெசல். ஒரு வெசல் வந்து இப்படி விசிபிளாக வந்து ரப்சராக இருக்குதாமண்டா நம்ம என்ன செய்வோம், இந்த வெசல்ஸுக்கு வந்து கிளிப் அடித்து விடுவோம். டாப்பிக்கல் பார்த்தமா இருந்தாலும் ஹீமோஸ்டாட்டிக் பவுடர்ஸ் இருக்குது. Forest 1 and 2A needs the double therapy, அதாவது இன்ஜெக்ஷன் ப்ளஸ் கிளிப். Forest 3 needs no therapy, ஒன்றுமே தேவைப்பட போகிறீங்க. ப்ளீடிங் ஃப்ரம் acute ulcers. acute ulcersல வர ப்ளீடிங்கை பார்த்தமா இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஓ எரோசிவ் அல்சர்ஸ், அதாவது causes severe stress, trauma, burn, curlings ulcers, CNS injury, Cushing ulcers, sepsis, shock, and NSAIDs usage and alcohol usage. Multiple superficial erosion நிற்க போகுது. இவங்களோட இந்த வகையான அல்சர்ஸில் வந்து மல்டிபிள் சூப்பர்ஃபிஷியல் எரோஷன் நிற்கிறதால அடுத்தது வந்து நாட் டீப் க்ரோனிக் அல்சர். அக்யூட் தானே, அப்போ அவ்வளோ தூரம் நெஞ்சிக்காது, டீப்பாக போய் இருக்காது. இது ஒரு க்ரோனிக் அல்சர்ஸ் தான் இருக்க போகுது. டயக்னோசிஸ் என்ன வளமையானதான். Esophagogastroduodenoscopy show the multiple swallowed erosion with the oozing. ட்ரீட்மெண்ட், ப்ரைமரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ட்ரீட் அண்டர்லைங் காசஸ் லைக் செப்சிஸ், ஸ்ட்ரெஸ். And endoscopy, if significant bleeding, use the நம்ம ஏபிசிஓ கிளிப்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன செய்யலாம், இந்த ஆர்கன் பிளாஸ்மா கோகுலேஷன் டெக்னிக், இல்லாட்டி இந்த கிளிப்ஸை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். தெர்மலோ மெக்கானிக்கல் ஹீமோஸ்டாசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். எண்டோஸ்கோபிக், இஃப் சிக்னிஃபிகண்ட் யூஸ் பண்ணலாம். சர்ஜரி இஃப் ரியலி நீடட், இஃப் மெஸ்ஸிவ் டோட்டல் கேஸ்ட்ரெக்டோமி இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். ஹைலி மோர்டாலிட்டி தான் அது, ஆனாலும் ஒரு வழி இல்லாட்டி தான் நம்ம அதை செய்வோம். இன்டெஸ்டினல் ப்ளீடிங் கோசஸ், அதாவது அப்பர் ஜிஐயில் மெயின் கோசஸ் பெப்டிக் அல்சர் டிசீஸ், ஈசோஃபேஜியல் வெரைசிஸ், கேஸ்ட்ரைட்டிஸை பார்க்கலாம். ஸ்மால் பவலில் பார்த்த மாதிரி இருந்தால் ஸ்மால் இன்டெஸ்டைனில் அஞ்சியோ டிஸ்ஃப்ளேஷியா, டியூமர்ஸ் அண்ட் மெக்கல்ஸ் டைவர்டிகுலம், க்ரோன்ஸ் டிசீஸ். லோவர் ஜிஐடி கோலோனில் பார்த்த மாதிரி இருந்தால் diverticulosis, most common in the elderly. Diverticulosis, angiodysplasia, polyps or cancer, irritable bowel disease, ulcerative colitis, Crohn's disease, hemorrhoids, ischemic colitis, bleeding. Classifications like occult or overt classification. அதாவது occult சொல்கிறது positive fecal occult bleeding test. fecal occult bleeding testக்கு பாசிட்டிவ் ஆகிக்கிறது occult அனுவோம். ஓவர்ட்னு சொல்கிறது மெலினா. அப்போ ஸ்மால் பவலில் மெலினா, அதாவது பிளாக் ஸ்டூல் வரப்போகுது. ஹிமட்டோசியா லோவோ மெசிவ் அப்போவில் வந்துட்டு ஹிமோட்டேஜியா, அதாவது ஸ்டூலில் ப்ளீடிங்கை வந்து என்ன இருக்க போகுது.
differential diagnosis, rule out the upper GI source first. அதாவது என்ஜி டியூப் போட்டு லாவேஜ் பண்ணிடணும், அதாவது எல்லாத்தையும் வெளியாக்கிடணும், ஸ்டொமக்குள்ளே கண்டென்ட்டை வெளியாக்கிடணும். அதே மாதிரி இஜிடியை போட்டு நம்ம என்ன நடக்குதுன்றதை முதல் பார்க்கணும். பார்த்து அப்பர் ஜிஐ முதல் ஓகே ஒரு பிரச்சனை இல்லைன்றதை முடிவு எடுக்கணும். ஈவன் இஃப் ஹிமட்டோசியா ஆல்சோ ப்ரெசன்ட், இப்போ ஹிமட்டோசியா இருந்தால் கூட என்ன செய்வோம், நம்ம அப்பர் ஜிஐ வந்து தான் முதல் பார்க்கணும். ஏனெண்டா 10 to 15% ஆஃப் ஹிமட்டோசேசியா இஸ் ஃப்ரம் மெஸ்ஸிவ் அப்பர் ஜிஐ ப்ளீடிங்காலாம் வரப்போகுது. ட்ரீட்மெண்ட் பார்த்தமா இருந்தால் ப்ரோட்டான் ரெசிஸ்டேஷன் ஃபெஸ்ட், தென் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், ஒக்ட்ரியோடைட் போடுவோம். கன்சர்வேட்டிவ் மெத்தட். எண்டோஸ்கோபிக் colonoscopy with clipping or injection or cautery. Angiography embolization if endoscopic fails or source not found அடுத்த ஹார்ட் angiography போகும். Surgical segmental resection if source identified and other methods fail. அப்போ நம்ம சர்ஜிக்கல் மெத்தட் தான் போக வேண்டியும். பிளைண்ட் சப்டோட்டல் கொலெக்டோமி இது லாஸ்ட். ஒன்றுமே இனி கண்டுபிடிக்கலாண்டா பிளைண்ட் என்ன செய்வோம், அரவாசி கொலெக்டமி கோலனை வெட்டி அகற்றுறது தான் நமக்குரிய வழியாகி. கிளினிக் ஆஃப் gastroduodenal bleeding, classification according to the severity Algovar index. இப்போ நம்ம அல்கோவார் இண்டெக்ஸை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஜிஐ ப்ளீடிங்கில். அல்கோவார் இண்டெக்ஸ் என்னென்னா அது ஒரு ஷாக் இண்டெக்ஸ். அதாவது அல்கோவா இண்டெக்ஸ் என்னென்னா ஹார்ட் ரேட் ஓவர் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். இதுதான் அல்கோவா ஸ்கோர். இது வந்து நார்மலாக இப்போ நார்மல் ஹார்ட் ரேட்டோட இதை போட்டு நார்மலாக 0.5 to 0.7 வாரது நார்மல். 0.5 to 0.7 வாரது நார்மல். ஒன்றை விட கூடினா இண்டிகேட் த சிக்னிஃபிகண்ட் பிளட் லாஸ், அதாவது 20 to 30% பிளட் லாஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணும், ஷாக்கை இண்டிகேட் பண்ணும். 1.5 விட கூடிட்டாமண்டா அது ஒரு சிவியர் ஷாக் or massive blood loss more than 50% சொல்லுவோம். Significant, இது ஒரு simple quick bedside tool to assess the severity of the hemorrhage and need for the transfusion and the surgery. இது வந்து மிச்சம் ஈஸியான டெஸ்ட் தான். இது ஹார்ட் ரேட் ஓவர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷரை டிவைட் பண்ணி பார்க்குது. சாய்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் த பெர்ஃபரேட்டட் அல்சர்ஸ். பெர்ஃபரேட்டட் அல்சர்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். இந்த சும்மா ஒரு ரிப்பீட் மாதிரி போகுது. சாய்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் த பெர்ஃபரேட்டட் அல்சர். பெர்ஃபரேட்டட் அல்சர் என்னென்ன சாய்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது, ரிசெக்ஷன் ஓ வெகோட்டோமி ஓ சூச்சர். இப்போ இதில் சூச்சர் அதாவது கிரஹாம் பேட்ச்ன்னு சொல்லுவோம். இதான ஈஸியான மெத்தட், அதாவது நார்மலாக குயிக்காக பண்ணக்கூடியது. இதுக்கு இண்டிகேஷன் என்னென்னா மோஸ்ட் பெர்ஃபரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். especially if the 12 hours after 12 hours unstable patients, no history of chronic peptic ulcer disease or high surgical risk இருக்கலாம். இது இந்த சுச்சர் கிரஹாம் பேட்ச் வந்து நல்ல ஆப்ரேஷனாக இருக்கும். Justification, quick low morbidity saves life and treat the Helicobacter pylori medically later. Helicobacter pylori பிறகு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்வோம், அங்கே ப்ளீடிங்கோ ஹிமோஸ்டாசிஸ் பண்ணுறதை மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேகோட்டாமி ப்ளஸ் ட்ரைனேஜ் ஓ பைலரோபிளாஸ்டி. இண்டிகேஷன் பார்த்தோம்னா ஸ்டேபிள் பேஷண்ட் ஸ்டேபிள் 12 மணி அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரோனிக் பெப்டிக் அல்சர் டிசீஸ், நோ சிவியர் பேட்டனைட்டிஸ் இருக்காங்கட்டா வேகோட்டாமியோட சேர்ந்து ட்ரைனேஜோ பைலரோபிளாஸ்டியை பண்ணுவோம். Justification, treat the perforation. First, we have to treat the perforation and underlying acid disease also. Prevent the recurrent. அப்போ ரீகரண்ட் வரதை தடுக்கு தான் இங்கே இன்னொரு மெயினான நோக்கமாக. ரிசெக்ஷன் அதாவது கேஸ்ட்ரெக்டோமியோட இண்டிகேஷன் பார்த்தோம்னா
giant ulcer, பெரிய அல்சர் இருக்குது. அது malignancy, failed previous surgeries and massive tissue destruction இருக்கிறதெல்லாம் இண்டிகேஷன் ஆக போகுது. Remove the pathology definitely and high morbidity, mortality in emergency setting. என்றது ஒரு பெரிய ஒரு சர்ஜரி. Graham patches for most of the bleeding and the perforated ulcers and the vagotomy. Graham patches and எங்கே பெர்ஃபரேஷன் இருக்குது அந்த பெர்ஃபரேஷனை வந்து ஒரு பேட்ச் ஒன்று போடுவது. Vagotomy for the stable chronic and resection for the cancer and the giant ulcers. Complication of the peptic ulcer disease, நம்ம தெரியும் பார்த்த எல்லாம் complication தான். Perforation, bleeding, obstruction, stenosis, penetration, malignancy, gastric ulcers. Indication for the surgery is absolute indications like perforations, uncontrolled bleeding, complete obstruction in the cancer, relative like intractable pain, non-compliance and giant ulcers, recurrent complications despite the medical therapy. Selection of the surgical choice of operation for the bleeding ulcers. Bleeding ulcers உரிய சாய்ஸஸை பார்த்த மாதிரி இருந்தார். இதில் ரிசெக்ஷன், வேகோட்டோமி, சூச்சர் பண்ணுறது. அண்டர் ரன்னிங்னு சொல்கிறத பார்த்தோம்னா சுச்சர் ஓ லிகேஷன் சொல்லுவோம். சுச்சர் ஓ லிகேஷன் எப்போ செய்வோம்னு பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் இஃப் எண்டோஸ்கோபி ஃபெயில். எண்டோஸ்கோபி பண்ணி ஃபெயில் ஆகிட்டாமண்டா செய்ய வேண்டியது சுச்சர். Ligate the bleeding vessels, example gastroduodenal artery for the duodenal ulcer. Duodenal ulcer and gastroduodenal artery ligate பண்ணுறது. ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஹிமோரேஜ் இருக்குது, அப்போ அதை நம்ம என்னது வார வழியை ப்ளாக் பண்ணுறது, அவ்வளோதான். கேன் பி கம்பைன்ட் வித் வேகோட்டோமி. இப்போ அசிட் தன்மை கூட இருக்க மாட்டா அதை நிப்பாட்டுதான் வேகோட்டோமி செய்யலாம். வேகோட்டோமி ப்ளஸ் பைலோரோபிளாஸ்டி எப்போ செய்வோம்னா duodenal ulcer ப்ளீடிங்கு செய்வோம். கம்பைன் வித் அண்டர் ரன்னிங் ஆஃப் த வெசல். அப்போ அண்டர் ரன்னிங் ஆஃப் த வெசல் என்ன, சுச்சரிங் ஆஃப் த வெசல், அதோட duodenal ப்ளீடிங் இருந்தால் நம்ம இதை செய்வோம். control the bleeding and reduce the acid to prevent the rebleeding. அப்போ அசிட் ப்ரிவென்ட் பண்ணுறது என்ன செய்வோம், வேகோட்டோமியும் பைலோரோபிளாஸ்டி செஞ்சு செய்வோம், ப்ளீடிங்கையும் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தது இதோட ப்ளஸ் என்ன உண்மையாக செய்கிறது, சுச்சர் பண்ணுவோம், சுச்சர் த வெசல்ஸ். ரிசெக்ஷன், gastrectomy or antrectomy indication large gastric ulcers, suspected cancer or giant duodenal ulcers, fails previous surgeries, massive tissue destruction. இந்த டைமில் வந்து நம்ம ரிசெக்ஷன் பண்ணுவோம். ஜஸ்டிஃபிகேஷன், ரிமூவ் த ப்ளீடிங் சோர்ஸ், டெஃபினிட்லி ஹை ரிஸ்க் ஆகிக்க போகுது. In bleeding, underrun the vessels first. அதாவது ப்ளீடிங்கை நம்ம முதல் என்ன செய்யணும், எல்லா எண்டோஸ்கோப்பி மீதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோன்னா முதலாவது சுச்சர் பண்ணுறது தான் யோசிக்கணும், சுச்சர் பண்ணணும். அதுக்கு பிறகு HCl அளவை குறைக்கணும்னா வேகோட்டோமி பண்ணலாம் டு ப்ரிவெண்ட் த ரீகரண்ட். இப்போ ஒரு மெலிக்னன்சி ஜாயண்ட் அல்சர்ஸாக இருந்தால் ஃபுல்லாக ஸ்டொமக்கை என்ன செய்வோம், ரிசெக்ட் பண்ணிவிடுவோம். acute intestinal obstruction பார்த்த மாதிரி இருந்தால் கிளாசிஃபிகேஷன், இண்டிகேஷன் பார்த்தா சர்ஜரி. acute intestinal obstruction சொல்கிறது block of the intestinal flow preventing the passage of the content என்ன செய்யும், அது block பண்ணிடும். Classification according to the mechanism by level and by degree. By mechanism அதில் சப்பர் 2 பிரிக்கலாம், மெக்கானிக்கல் ஓ டைனமிக். மெக்கானிக்கல் பார்த்த மாதிரி இருந்தால் ஒப்டுரேஷன், ஸ்ட்ரங்குலேஷன், கம்ப்ரெஷன். அதுலேயும் 3 என்ன, ஒப்டுரேஷன், ஸ்ட்ரங்குலேஷன், கம்ப்ரெஷன். டைனமிக்கில் 2 டிகிரி, பேரலைட்டிக், ஸ்பாஸ்டிக். ஒப்டுரேஷன் என்ன சொன்னால் இன்சைட் த லியூமன் இது ஒரு இன்டெஸ்டைன்னா இன்சைட் த லியூமன் ஏதாவது பிரச்சனை வருது.
உதாரணத்துக்கு ஃபீக்கலி அதாவது ஸ்டூல் கட்டியாகிறது, டியூமர், ஃபாரின் பாடி இருக்குது. ஸ்ட்ரங்குலேஷன் என்றால் பிளட் சப்ளை கம்ப்ரமைஸ். உதாரணத்துக்கு ஒரு வெல்வியூலஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். வெல்வியூலஸ் ஒரு வெல்வியூலஸ் இது அடுத்த கட்டம் என்ன செய்யும், இப்படி போய் சுருங்கும், இப்படி வந்துடும். இப்போ இப்படி சுருங்குற டைமில் என்ன நடக்கும், இந்த ஏரியாவில் பிளட் சப்ளை இதுக்கு அவ்வளோத்தையும் கட் ஆயிடும். இதுக்கு அவ்வளோ கட் ஆன என்ன செஞ்சிடும், அது ஸ்ட்ரங்குலேஷன் சொல்லுவோம். இன்டர்செப்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு இன்டெஸ்டைனுக்குள்ளே என்ன ஏறுறது, இன்னொரு இன்டெஸ்டைன் பூந்து கிரிக்கும். இன்கார்சரேட்டட் ஹெர்னியா என்ன, அதில் ஹெர்னியாவுக்குள்ளேயும் உள்ளுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரங்குலேட் ஆகிக்கப்போ இன்கார்சரேட் ஆகிற ஹெர்னியா. இவங்கெல்லாம் பிளட் சப்ளை நெஞ்சிடும் ஸ்டாப் ஆகிடும், ஸ்ட்ரங்குலேஷன் ஆகிடும். இது ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சின்றதை நம்ம கருத்து கொள்ளலாம். ஸ்ட்ரங்குலேஷன்ன்றது சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. கம்ப்ரெஷன் என்னென்னா, இப்போ இது நம்ம இன்சைட் பார்த்தோம், இப்போ இதை வந்து அவுட் சைட் விட டியூமர் തന്നെ ஆட்டோமேட்டிக்காக லியூமென் சின்னதாக போய்த்து. அப்போ லியூமென் சின்னதாக போய்த்து இப்போ படத்தை ஸ்ட்ரக் ஆகிடும். அவுட் சைட் த ப்ரெஷர் அதர்ஷன் ஓ டியூமர். அதர்ஷன் வந்து முக்கியமான ஒரு விஷயமாகி போகுது. எல்லா நிறைய லெப்ரோட்டமி சர்ஜரி பண்ணதுக்கு பிறகு ஏதாவது நம்ம போடுற மிச்சங்கள் டெப்ரிஸ் எண்ணெயும் இன்னொரு இன்டெஸ்டைனோட எண்ணெயும் ஒட்டிடும். அப்போ அதை ஒட்டி அதர்ஷன் ஆயிடும். இதுதான் நிறைய ரீகரன்ஸுக்கு காரணமாக போகுது டியூமர்ஸ். டைனமிக்கில் பார்த்தமாக இருந்தால் ஃபங்க்ஷனல் ஓ இல்லியஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் பெரலைட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது. நோ பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட் என்னது இருக்காது. உதாரணத்துக்கு போஸ்ட் ஆப்ரேஷனில் வந்து நார்மலாகவே பெரிஸ்டால்சிஸ் என்னையாது வேகமாக வராது. ஆனால் நிறைய நாளைக்கு வர்றது வந்துட்டு அது ஒரு ஒப்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரது வழிவகுக்கும். பெரிட்டனைட்டிஸ், ஹைப்போகைலிமியாவில் பார்க்கலாம். ஸ்பாஸ்டிக் ரேலி இந்த லீடிங் டு பொசிஷனிங் யுரேமியாவில் பார்க்கலாம். பை லெவல் பார்த்தோம்னா ஹை லெவல் அதாவது ஸ்மால் பவல், லோ லெவல் லார்ஜ் பவல். பை டிகிரி கம்ப்ளீட் ஓ பார்ஷியல் ஒப்ஸ்ட்ரக்ஷன். கிளினிக்கல் ட்ரையட் அதாவது ஒப்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுக்கான பார்த்தோமா இருந்தாலும் ஒரு ட்ரையட் ஒன்று இருக்குது. அதில் பெயின் என்ன பெயின் ஆக போகுது, கொலிக்கு பெயின். அதே மாதிரி வாமிட்டிங் டிஸ்டென்ஷன் அதாவது அப்டாமினல் டிஸ்டென்ஷன் பவல் டிஸ்டென்ஷன். அதோட நோ கேஸ் ஓ ஸ்டூல் இருந்தால் அது வந்து acute intestinal obstruction ஆகிக்க போகுது. டிஸ்டென்ஷன் ஆஃப் அப்டாமினல் ஓ பவல். இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி அப்சல்யூட் இண்டிகேஷன் வந்து ஸ்ட்ரங்குலேட்டட் obstruction அதாவது ஹெர்னியா, வெல்வியூலஸ் இருக்குது. அதே மாதிரி பெரிட்டனைட்டிஸ், க்ளோஸ் லூப் obstruction, ஃபெயிலியர் டு த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 24 or 48 hours for அதர்ஸிவ் எஸ்பிஓன்னு சொல்கிறது ஸ்பான்டேனியஸ் short bowel obstruction. பார்ஷியல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோமா இருந்தாலும் இது ரிலேட்டிவ் இண்டிகேஷன் போத சர்ஜரி அறிக்க போகுது. ஸ்ட்ரங்குலேஷன் சொல்கிறது டெத் ஆஃப் கட். அடுத்த கட்டம் என்னையும் நெக்ரோடைஸ்ட் ஆகி அந்த பவல் என்ன செத்து போய்த்திரும்பா. அது நம்ம முக்கியமாகிக்கும். அது எமர்ஜென்சி இண்டிகேஷன் ஃபார் த சர்ஜரி. ஆப்ரேட் இமீடியட்லி. அதர்ஷன் இருந்தால் வந்து என்ன செய்வோம், நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டை முதல் ட்ரை பண்ணுவோம். அது பிறகு சைன் ஆஃப் ஸ்ட்ரங்குலேஷன் இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். சைன் ஆஃப் ஸ்ட்ரங்குலேஷன் இருந்தால் எமர்ஜென்சி, அப்படி இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம மற்ற கேள்விகளுக்குரிய வீடியோவில் பார்ப்போம்.